உங்கள் மத்தியிலே இருப்பதை நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். மே மாதம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இங்க இந்தியாவில் மே மாசம் கடக்குறது ரொம்ப கஷ்டம். சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அது நேற்றைக்கு முந்தின நாள் தான் அது முடிஞ்சிருக்கு. எங்களுடைய பைப்பை திறந்தனா அப்படியே சுடுதண்ணியா தான் வரும் பாருங்க. உங்க ஊர்ல பைப்பை திறந்தா கூல் வாட்டரா வரும். நீங்க கிரீசர் போடுவீங்க, ஹீட் வாட்டர் வரும். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. கிரீசர்லாம் தேவையில்லை. பைப்பை திறந்தாலே எல்லாம் சுடுதண்ணியா வரும். அப்படிப்பட்ட சீதோஷணம் இங்க இருக்கிறது. எப்படியோ கடவுளுடைய கிருபையினால இந்த மாதத்தை கடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி வருவதற்காக நன்றியோடு துதிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாயிருக்கிற பரிசுத்தம் உள்ள பரம்பிதாவே, இந்த கால வேளைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் உச்சரிப்பதற்கு முன்னதாக நீர் எங்களை சுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஈசோப்பினால் எங்களை கழுவும். அப்பொழுது உறைந்த வெண்மையான மழையை போல இருக்கும். உம்முடைய கிருபையினாலே வழி நடக்கும். இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை உட்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். துதி கனம் யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரம்பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த கால வேளையிலே விசேஷமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்கியமானது நாகூம் 1வது அதிகாரம் 3வது வாக்கியம், பக்கம் 1801 பக்கம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினி இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த கால வேளையிலே தேவ ஆவியானவர் இந்த மத்திய பகுதியிலே இருந்து தியானிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன என்ற காரியத்தை பார்க்க வேண்டும். யோபு பக்தன் என்ன சொல்கிறார் என்றால், உமது பாதைகள் வெளிச்சமா இருக்கிறது. பாதைகள் வெளிச்சமா இருக்கிறது. தாவீது பக்தன் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய பாதையெல்லாம் சத்தியமும் கிருபையாக இருக்கிறது. சாலமோன் ஞானி என்ன சொல்கிறான் என்றால், நீ அவரை வழியிலே நினைத்துக்கொள், அப்பொழுது உன்னுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். ஆனா இங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழி எப்படி இருக்குதான்? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்குதுன்னு சொல்லாரு. புயல் யாருக்குமே விருப்பம் இருக்காதுயா. யாராவது விருப்பம் இருக்குமா? புயல் வர்ற அன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல. புயல் அடிக்குதுன்னா உடனே அரசாங்கத்துல இருந்து சொல்லுவாங்க, கடற்கரை ஓரமா இருக்கிறவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அறிவிப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? பத்திரமா வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியே வராதுங்க. ஏங்கிட்ட அந்த புயல் ஆபத்து, அது கஷ்டம், அது தொல்லை என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 83வது அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிப்போம் என்றால், உம்முடைய புயலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்கம் பண்ணும். பெருங்காற்றினாலே கலங்கம் பண்ணுண்டா, அந்த காற்று வந்தாலே பெரிய கலக்கம், ஒரு குழப்பம் இருக்குது, கொந்தளிப்பு இருக்கு, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை.
என்பதை நாம் அறிவோம். இந்த கடல்ல கப்பல் ஓட்டுற மாலுமியை பாருங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு இடத்துல புயல் வருதுன்னு நினைச்சுட்டேன்னா அந்த ரேடர் மூலமா பார்த்து அந்த வழியில போகாதபடிக்கு வேற வழியில மாற்று வழியில அவங்க மாறி போயிருவாங்க. அதே போல பிளைட்லயும் அப்படிதான். ஏதோ சுழல் காற்று வருகிறது அப்படின்னு நினைச்சேன்னா அவங்க பார்த்தா ரேடர் மூலமா பார்த்து இந்த பாதையில ரொம்ப காற்று பகுதி இருக்குது, ஆனால் அந்த பகுதியை போகக்கூடாது. சில வேளையில் அவர்கள் அந்த பிளைட்டே கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஒரு ஆபத்தான ஒரு காரியம், ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆனா தாவீது பக்தன் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால், சங்கீதம் 55வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கும் என்றால், எனக்கு புறாவை போலே சிறகுகள் இருந்தால், புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுதலுக்கு பண்ணுவேன். 2 வசனம் 8வது வசனத்துல வாசிங்க. பெருங்காற்றிற்கும் புயலுக்கும் தப்புவிக்க தீவிரித்துக் கொள்வேன். என்ன சொல்றாரு தெரியுமா? புயல் வந்தனா எனக்கு மட்டும் நீர் புறாவு போல ரெக்க கொடுத்தாம் என்றால் நான் இந்த புயலுக்கு மறைவாக நான் ஓடி போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் இந்த புயல் மனிதர்களுக்கு துக்கமான ஒரு காரியம் தான் கொடுக்கும். நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அந்த புயல் அடிச்ச பகுதியெல்லாம் போய் பாருங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது. வீடு அழிஞ்சு போகும், மரம் உளுந்து போகும், மின்கம்பி உளுந்து போகும், மக்கள் செத்துருவாங்க, மிருகங்கள் அனைத்து செத்துருவாங்க, பாதைகள் ரோடுகள்லாம் இருக்காது. அதை சரி பண்றதுக்கு எத்தனையோ நாட்களா வரும். ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் உள்ளது. இந்த நாளுக்காக ஒரு தலைப்பை கொடுக்க ஆசைப்படுகிறேன். God's ways in the storm. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் உள்ளது. எப்படி கடவுள் அந்த சுழல் காற்றிலும் பாதையை உருவாக்குகிறார், அந்த பெருங்காற்றிலும் பாதையை கடவுள் எப்படி உருவாக்குகிறார்? புயல் காத்து பெருங்காற்றினுடைய நமக்கு தான் பயமா இருக்கு ஒழிய கடவுளுக்கு ஒருத்தரும் பயமா இருக்க. அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக சில காரணங்கள் இருக்கு பாருங்க. சங்கீதம் 107வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 23வது வாக்கியம், 24வது வாக்கியம், 25வது வாக்கியம். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியையையும் ஆழத்தின் அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். யார் கட்டளையிடுறாராம்? கடவுள் கட்டளையிட அது பெருங்காற்று உண்டு பண்ணி அது கொந்தளிக்குதான். அப்படி என்றால் அந்த கடலுக்கு ஓனர் யார் தெரியுமா? கடவுள் தான். கடவுள். அதான் அவர் என்ன சொல்றோம் தெரியுமா? சர்வ வல்ல தேவன் என்று சொல்கிறோம். எல்லாத்தையும் ஆள்கை செய்கிறவர். அவர் பெருங்காற்றிலும் ஆள்கை செய்வார், சுழல் காற்றிலும் ஆள்கை செய்வார், பெருங்காற்றிலும் வழியை உண்டு பண்ணுவார், சுழல் காற்றிலும் ஆண்டவர் வழியை கொண்டு உண்டு பண்ணுவார் என்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு பக்தனை குறித்து பார்க்கிறோமல்ல, கிழக்கேத்திய நாடுகளில் அவனை பாதி ஒரு பெரிய செல்வந்தர் அல்லது ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது. அப்படி இருந்தான். அது என்ன என்றால் அது கடவுள் தான் ஆசீர்வதித்தாரு. கடவுள் ஆசீர்வாதம் இல்லாம அவன் அவ்வளவு தூரத்துக்கு பெருக முடியாது. கடவுள் ஆசீர்வதித்தாரு, ஆனால் பெருகினாரு. ஆனா அவனை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டது கிடையாது, தொல்லையில் படுத்தது கிடையாது, நோயினால பாதிக்கப்பட்டது யாரு கிடையாது. அது யார் கொடுத்தாருன்னா கடவுள் தான் அதை அனுபவித்தார். சொன்னாரு, அப்பா அவனுக்கு இந்த மாதிரி தொல்லைகள் மட்டும் கூட அப்படின்னு. அப்படி என்றால் ஆசீர்வாதத்தில் மாத்திரம் கடவுள்
ஆளுகை செய்யறது கிடையாது. நமக்கு வருகிற தொல்லையிலும் ஆபத்துகளிலும் அவர் நமக்கு ஆளுகை செய்கிறார். எல்லாம் தெண்டல் வீசன்னு தான் பார்ப்போம். நம்ம நாட்டுல எப்பொழுதும் நமக்கு தெண்டல் வீசணும் அப்படின்னு, புயல் வீசக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். புயல் வீசும் போதும் கடவுள் அதற்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த புயலை குறித்து நான் அதிக காரியங்களை பேசி வருகிறேன். நமக்கு பிரச்சனை வர்ற காலத்துல என்ன செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கடவுளுக்கு தெரியும் பாருங்க, புயல் எப்ப வீசணும் எப்ப அமர்த்தணும்னு தெரியும். அவர் ஒரு காரியத்தை தொடங்கவும் செய்வார், முடிக்கவும் செய்வார். அவருக்கு எப்ப முடிக்கணும் தெரியும். இவன் திராணிக்கு மேல இவனால தாங்க முடியாது என்ற ஒரு காரியத்தை தெரியும் பொழுது அவர் முடிப்பார், அவர் தொடங்குவார். புயலை பார்த்து தேவன் பயப்படுற காரியம் இல்லை. நம்ம தான் பயப்படுறோம். நம்ம வச்சிருக்க தகடு, நம்ம வச்சிருக்க இரும்பு எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அடிச்சிட்டு போயிருது அப்படின்ட்டு. கடவுள் அதுக்கு ஒரு காரியமே இல்லை. அவர் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆளுகை செய்கிற ஒரு மனுஷன். சங்கீதம் 148வது அதிகாரத்துல 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. என்ன சொல்றாரு? அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்றே. 2 வசனம் கழிச்சு கீழே பார்த்தனா கர்த்தரை துதியுங்கள் என்றா போட்டிருக்கு. என்கிட்ட அந்த அனுபவத்துல போகிறவர்கள் நிச்சயமாகவே கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தரை துதிப்பதற்கு என்றவே ஒரு பெரிய காற்றுக்குள் நம்மளை அனுப்புகிறார். ஒரு புயல் காற்றுக்குள் நம்மளை அழைக்கிறார். ஒரு தொல்லையான ஒரு கஷ்டத்தில், நாம் எதிர்பாராத ஒரு துன்பத்தில், ஒரு பிரச்சனையில் நாம் சூழ்ந்து போகும் பொழுது கர்த்தரை அதிகமாக துதிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார் என்று எப்பொழுதும் யோசித்து பார்த்துக்க வேண்டும். ஏசாயா 58வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! நீ எப்படிப்பட்ட நாட்டில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சீதோசனத்துல நீ வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த கால வேளையிலே ஆண்டவர் என்னை முழிக்கத்தக்கதாகவும் உங்களோடு பேசத்தக்கதாக எனக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பிள்ளைகள் தர்மியான ஸ்லாக்கியத்தை இல்லாமல் இழந்திருக்கிறார்கள். கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எனக்கு ஜீவன் கொடுத்த அந்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபை நம்முடைய எல்லார் மத்தியிலும் இருந்து வழி நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் என்று நினைத்தேன். பெருங்காற்றிலே வழி நடத்தின தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக நாம் வாசிக்கலாம் என்று நினைத்தேன். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம், மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். யாரு சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து சொன்னாரு? சீசர்களை பார்த்து சொன்னார். வாங்க நம்ம என்ன செய்வோம், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார்கள். யார் கூப்பிட்டது? இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொற்படிதான் எல்லாரும் படகுல ஏறி இருக்காங்க. ஆனா அங்க புயல் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு புயல் வரும்னு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா?
யோபு 23வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் போகும் வழியை என் இயேசு அறிந்திருக்கிறார். அப்ப கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆனா சீசர்களுக்கு தெரியாது. அப்பா வாங்கப்பா அக்கறை போவோம், ஆனா போகும்போது கொஞ்சம் புயல் காத்துலாம் இருக்குன்னு சொல்லி இருந்தானா சீசர்லாம் இறங்கி, கடவுளே நாங்க இறங்கி கரை ஓரமா வந்து நடந்து வந்துடுறோம், நீங்க போயிட்டு இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரும் படகுல ஏறிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே அவர்களை அழைத்து இப்படிப்பட்ட அக்கறை போவோம் என்று சொன்னார்கள். அதுல பிரச்சனை இல்லை என்கிற பிரச்சனை உண்டுங்கிற காரியத்தை அவர் சொல்லல. என்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லல. பாருங்க 38வது வாக்கியத்துல 1வது பகுதியில பாக்குறேன். கப்பலில் யாரு அவர் தலையினிலே வைத்து நித்திரையா இருந்தார். இயேசு கிறிஸ்து நேரம் ஓய்வு எடுத்தார். சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், இயேசு நம்மகிட்ட தான் இருக்காரு, என் கூட தான் வருகிறாரு, என்னுடைய பயணத்துல தான் இருக்காரு. ஆனா எனக்கோ என்னமோ தெரியல, சில நேரத்துல நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலும் இல்லாமல் அமைதியாகவே இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, வியாதிகள் வருது, விபத்துகள் வருகிறது. ஆண்டவரே ஏன் நீர் அமைதியா இருக்கிறீர்? ஏன் நிசப்தம்? கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறோம். நாம் ஜெபம் செய்து விட்டு, ஆண்டவர் உம்மோடு தான் பயணம் செய்கிறேன், நான் உமக்காக நான் ஜீவிக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்கிறேன், ஒரு நாள் தோறும் நான் ஆலயத்துக்கு போறேன், தசமபாகம் செலுத்துகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், உபவாச கூட்டத்திற்கு நான் போகிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்குது, எனக்கு இந்த கஷ்டத்தை நீயே பார்க்க மாட்டேங்குது, உங்களுடைய காதுகள் செவிடா, ஏன் கேட்க மாட்டிருக்குது, என்ன விண்ணப்பங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை, என்னுடைய சத்தத்திற்கு ஏன் நீர் இன்னும் பதில் கொடுக்கவில்லை? சில நேரத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அமைதலா இருக்கிறார். அவருக்கு தெரியும் இவனுடைய பிரச்சனையை எப்ப முடிக்கணும்னு தெரியும், எப்போ செய்யணும்னு தெரியும், தொடங்குறது தெரியணும், எப்போ முடிக்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சிலர் யோசிக்கிறாரு, நான் இயேசுவோட தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கவே கூடாது. நீ என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையிலே நடத்தும் பொழுது நோய்களும் வரும், கஷ்டங்களும் வரும், பாடுகளும் வரும், எல்லா காரியங்களும் வரும். வராம இருக்குமா? யாராவது நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வியாதி இருக்கு. வியாதி இல்லாம யாரும் வாழ்றது கிடையாது. யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு? எனக்கு சுகர் இருக்குது. ஒரு நாளைக்கு 8 மாத்திரை அந்த 9 மாத்திரை போட்டாதான் நமக்கு எந்திரிச்சு பேச முடியும். ஏன் கேட்ட நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, சுகர் ஃபேமிலி. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு நோயை கொடுத்திருக்காரு, ஒரு துன்பம் கொடுத்திருக்காரு, கஷ்டம் கொடுத்திருக்காரு. நீ இயேசுவோடு பயணம் செய்தா மட்டும் நல்ல சௌரியமா இருக்கலாம், அல்லது இன்பமா இருக்கலாம், அல்லது இனிமையான காரியங்களை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா சொல்ற ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, நீங்க மறந்துடாங்க, நாம் இயேசுவோடு பயணம் செய்யும் போது வேதனைகள் வரும், நோய்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். அவமானங்கள் பிரச்சனைகள் நடக்கும்போது கடவுள் துணையா இருக்க மாட்டார், துணையா இருப்பார். பிரச்சனை இல்லாத போதும் துணையா இருப்பார். எப்பொழுதும் அவர் துணையா இருப்பார்.
அவர் படகுல வரும்போதே சொல்லியிருக்கணும், எப்பா அங்க பாரு, நம்ம போறோம் பாத்துக்க அந்த படகுல, அந்த இடத்துக்கு போனோன்னு ஒரு புயல் காத்து வரும், அதுல கொஞ்சம் நீங்க அந்த வழியில போகபடி வேற ஒரு சுத்து பாதையில நீங்க போயிட்டானா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கடவுள் சொல்லவில்லை. ஏன் சொல்லல அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம பதில் பார்க்க போறோம். ஏன் சொல்லல? அவர்கள் சொல்றார்கள், இந்த வசனத்தை பார்க்கிறோம். 38வது வாக்கியத்துல கடைசி பகுதியில வாசிக்கிறேன். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் செத்து போகத்தக்கதாக எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நீ கவலைப்படுறது இல்லையா? நாங்கள் ஆழ்ந்து போகிறோம், இந்த பிரச்சனையில மூழ்கி போகிறோம், இந்த குடும்ப பிரச்சனையில நாங்கள் மூழ்கிட்டோம். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நீர் கேட்கவில்லையா? அப்படிதான் கேட்டாங்க சீசர்களே. பெரிய காத்து அடிச்சிச்சு, புயல் அடிச்சிச்சு, அந்த படகு கொந்தளிச்சு வருது, அந்த காற்றின் அலையில அங்க படகு ஓட்ட முடியல. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்க சாக போறோம் ஆண்டவரே. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ அவருடைய கையில எல்லாம் இருக்கு. அதான் அவர் சொன்ன, அவர் சர்வ வல்ல ஞானி, சர்வ வல்ல தேவன். எப்பொழுது ஒருத்தனுக்கு பிரச்சனை கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாரு. அது இடையில விட்டு போகிற தேவன் இல்லை. அது மட்டும் நினைச்சுக்கங்க. அவர் எப்ப முடிக்கணும் தெரியும், அந்த நேரத்து வரைக்கும் அவர் கொண்டு போவார். சிலருக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனா பிரேக் போட தெரியாது. எப்பொழுது முடிக்கணும் தெரியும், அவனுடைய திராணிக்கு மேல அவனை சோதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். அதுல பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்றார். அந்த அதிகாரத்துல 39வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்றது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் கடவுள் தன்னுடைய சீசர்களை கடல் வழியாக அவர்கள் வழியாக அவர் பயணம் செய்ய வைத்தார் என்றால் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம் என்னென்றால், அவருடைய வல்லமை விளங்கும்படி தம்முடைய சீசர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை விளங்கும்படி இந்த சீசர்கள் பார்க்கத்தக்கதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை என்னோடு பயணம் செய்கிற அந்த சீசர்கள் அறியத்தக்கதாக அவர் பெருங்காற்றிலே வழி நடத்தினார். அவர் சுழல் காற்றிலே வழி நடத்தினார். நான் எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறேன், இந்த உலகத்திலே எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும், இந்த காரியத்தை சீசர்கள் அறியத்தக்கதாக கொடுத்தார். சீசர்கள் நிறைய காரியம் பார்த்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ நல்லா பிரசங்கம் பண்றதை பார்த்திருக்காங்க. குஷ்டரோகிகளை சுகமாக்குறத பார்த்திருக்காங்க. முடவனை நடக்க வைத்ததை பார்த்திருக்காங்க. கண் பார்வை தெரியாதவருக்கு பார்வை கொடுத்திருக்காரு. என்ன சொல்றார், சிறுமியை இறந்து கிடக்கும் போது அவர் உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். எல்லாம் பார்த்திருக்காங்க. அவரு சீசர்கள் அவருடைய அனுபவத்துல போகும்போது எல்லா காரியத்தையும் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த இயற்கையினுடைய அனுபவத்தை பார்க்கல. ஆண்டவர் என்னத்திற்காக அந்த பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் அவர்களை நடத்தினார் என்றால், தேவனுடைய வல்லமை அந்த சீசர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, நான் தான் கடவுள், நான் தான் ஆளுகை செய்கிறவர், என்னாலே எல்லாமே செய்யக்கூடும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் செய்யத்தக்கதாக, பார்க்கத்தக்கதாக, தேவனுடைய வல்லமையை காட்டத்தக்கதாக அவர் பெருங்காற்றிலே சுழல் காற்றிலே அவர்களை நடத்தினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த கால வேளையிலே ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட பெருங்காற்றுகளே நான் அடிபட்டு கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்திருந்தால் கர்த்தர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, அது ஒரு பெருங்காற்றா இருக்கலாம், ஒரு சுழல் காற்றா இருக்கலாம், ஒரு ஆபத்தான சூழ்நிலையை முடிகிறதா இருக்கலாம். ஆனால் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை கொடுப்பார். ஒரு காற்றுக்குள்ள இருக்கானா, ஒரு பெரிய சோதனையில இருக்கானா, பெரிய தொல்லையில இருக்கானா, அது ஒரு நன்மையை பதிப்பிப்பார். இந்த காற்று தேவனை துதிக்கத்தக்கதாக, நான் தேவனை அண்டிக் கொள்ளத்தக்கதாக, தேவனை எப்பொழுதும் துதிக்கத்தக்கதாக தேவன் கொடுக்கப்பட்ட இந்த பெருங்காற்றினாலே நான் பாடம் படித்துக் கொண்டேன். எனக்கு அருமையான பிள்ளை, பெருங்காற்றை கொடுத்தாரு சீசர்களுக்கு. தெரியல பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர் என்கிறது அறியத்தக்கதாக தெரியல. அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நிற்காது. சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு அருமையான பிள்ளைகள், இந்த கால வேளையில் தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எவ்வளவு அருமையா சொல்றேன். உன் காரியத்தை தடை பண்ண மாட்டாங்க. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, கொந்தளிப்பா, உன் வாழ்க்கையில கடல்ல பெரிய அலையில சிக்கிட்டு இருக்கியா, கரை சேராம இருக்கியா, கரை போக முடியாம இருக்கியா, கடவுள் சொல்றாரு, நான் நினைத்த காரியம் செய்கிறவரை கண்டிப்பாக செய்து முடிப்பார். கஷ்டமான நேரத்தில், புயல் வீசும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க வேண்டாம், நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார். புயலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, புயல் காட்டிலும் சுழல் காட்டிலும் என் வழி இருக்குதுப்பா, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நான் உன்னை வழி நடத்துவேன். ஆனா அதுக்கு பதில் இருக்காரு, பதில கொடுத்திருக்காரு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில வர்ற சம்பவத்தை குறித்து, அல்லது வாழ்க்கையில வருகிற துன்பத்தை குறித்து, வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைகளை குறித்து, பாரங்களை குறித்து, அவமானங்களை குறித்து நீ கவலைப்படாத. நான் உன்னோட கூட இருக்கேன். நான் உன்னோட கூட சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தான் தருவேன் ஒழிய தீமைக்குரிய காரியம் அல்ல. நன்மையான காரியம் தான் தருவாரு. அப்படி என்ன நினைப்போடு, அப்படி போட்டு தேவனை நம்பி நாம் கடந்து செல்லும் பொழுது, எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரி, பெருங்காற்று வந்தாலும் சரி, தேவன் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்றைய தினத்திலே அந்த சீசர்களுக்கு தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கத்தக்கதாக தேவன் அந்த பெருங்காற்றுகளை நடத்தினார். ஒருவேளை நாம் பெருங்காற்றை நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் துதி செய்வோம், எப்பொழுதும் துதி செய்வோம். அதான் சங்கீதம் 148வது அதிகாரத்தில் சொல்றோம். அங்கே பார்க்கும் பொழுது, வாலிபர்களே, கன்னிகளே, பிரபுக்களே, மந்திரிகளே, ராஜாக்களே, கன்னிகளே, எல்லாரும் என்ன செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். பெருங்காற்றினுடைய அனுபவம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில வந்திருக்கும், எல்லாருடைய காலத்துல வந்திருக்கும் இல்லையா? ஏன் போதர் காலத்துல வராதா? கண்டிப்பா வரும். சில வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய மனைவிக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. அது பெரிய ஆஸ்பத்திரி, ட்ரிபிள் எம்என் சொல்லப்படுகிற சென்னையில ஒரு பெரிய ஆஸ்பத்திரி.
அந்த ஆஸ்பத்திரியில நாங்க கொண்டு போய் சேர்த்தோம். அது காலையில அங்கே ஆபரேஷன் தியேட்டர்ல அங்க ஆபரேஷன் பண்றதுக்காக என் மனைவியை நான் அங்கே கொண்டு விட்டு வந்தேன். காலைல 7 மணிக்கெல்லாம் போயிட்டேன். அந்த ஆஸ்பத்திரி பாருங்க, ஒரு நாளைக்கு ஆபரேஷன் வந்து ஒரு 40 பேருக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போன பிறகு நம்ம பார்க்கவே முடியாது. ஆபரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு கீழே அங்க மைக்ல சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட் ஆபரேஷன் ஆயிடுச்சு, இவங்களை போய் 4 மணிக்கு நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானு, என் பையங்க 2 பேரு. விஜய் இங்க இல்ல அப்போ. டேனியும் ஜெகனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு. எல்லாரும் பேரையும் சொல்றாங்கப்பா, நம்ம அம்மா பேர் வரலையே. ஏதோ ஆகி போயிட்டோம். கலக்கம், புயல், பெருக்காற்று நமக்குள்ள மோதுது. கஷ்டங்க, நோய்கள் வரும் பொழுது பெரும் காற்று அடிக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பயமாயிடுச்சு. நான் பையங்களை கூப்பிட்டு, என்னம்மா நம்ம அம்மா பேர் மட்டும் சொல்லலை, ஏதோ ஆயிருக்குமாமா, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். எங்க பேர் கடைசி வரைக்கும் கூப்பிடல. நான் சிக்கிய புயல்ல போல, ஒரு நடுக்கடலிலே பெரும் காற்றுகளே சிக்கினது போல என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் விவரிப்பாக சொல்ல முடியும். எப்படிப்பட்ட அந்த அனுபவம், அந்த சுழல் காற்றிலே எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது என்பதை அறியத்தக்கதாக. கடைசியாக அந்த டாக்டர் வந்தார் பாருங்க. இந்த டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டு, 3 அடைப்பு தான் இருக்குன்னு பார்த்தாங்க. 4வது அடைப்பு இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். என்னால ஒரு வார்த்தை கூட அவரோட பேச முடியாது. நான் அவருடைய கையை மட்டும் பிடித்து கொண்டு நன்றி செலுத்தேன். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அது தேவனுடைய மகிமையை நீ காணத்தக்கதாக, தேவனுக்கு நன்றி கூறத்தக்கதாக அந்த சூழ்நிலையில் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை அனுபவங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய காரியத்தை அனுபவித்திருப்பீர்கள். பெரும் காற்று இருக்கிறது உலகத்துல. நான் வாழ்ற வரைக்கும் அந்த பெருங்காற்று அடிக்கதான் செய்யும். எப்பவும் தென்றல் அடிக்காதியா, பெருங்காற்று அடிக்கதான் செய்யும், சுழல் காற்று வரும். ஆனால் நம்முடைய தேவன் அங்கே இருக்கிறார். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய வல்லவர். அவராலே கூடும், அவராலே கூடும். மனுஷரால் கூட முடியாது, கடவுளால் செய்யக்கூடும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமை தெரியாது. அதை கண்டுகொள்கிறவர்கள் வாக்கியவான். அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கு. நம் ஆலயத்துக்கு போகலாம், கடவுளோடு சேர்ந்து வாழலாம். ஆனால் இந்த அனுபவத்தை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு, உங்களோட கூட இருக்கு, என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படிப்பட்ட சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்வோம். எந்த விதமான தொல்லைகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, அவரில் உறுதியாக பற்றி கொள்வோம். உறுதியாக பற்றி. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதாக.